ராதே கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். அதில் காந்தி பூச்சி வைங்க. இப்போ எண்ணெய் கீரை மசி இது பண்ண போகிறோம், அரைச்சி விட்டு. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் குக்கர் பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுண்டு கடுகு போட்டுண்டு கொஞ்சம் பெருங்காயம், அதுக்கப்புறம் இது பேர் என்ன, உளுத்தம்பருப்புலாம் நான் போடுறதுக்குள்ளே காந்தியே போயிடுத்து எல்லாம். அதுக்கப்புறம் அதை அரைச்சி விட்ட பச்சை மிளகா, தேங்காய், ஜீரகம் இது மூணுத்தையும் அதில் விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கீரை, அதையும் போட்டு உப்பையும் போட வேண்டியது தான். அவ்வளோதான். அந்த கீரையும் போட்டு கலரி விட்டுருங்கம்மா. உப்பு கீரை தாங்காது, அதனால் கொஞ்சமாக போடணும். கலரி விட்டுருங்க, அப்புறமா அதை போடுங்க. அவ்வளோதான். இது ஆன பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஆயிடுத்து நன்னா கீரை. அதுக்கு தான் அரைச்சி விட்ருக்கோம் எல்லாம். தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் அதெல்லாம் அரைச்சி விட்ருக்கோம். கொஞ்சமாக தான் அரைச்சி விட்ருக்கேன் போல இருக்குது. அதனால் கீரையோட இது தான் டாமினேஷன் தான் நல்லாயிருக்கு. பட் அன்றைக்கி வச்ச கீரை ரொம்ப வேகலை, அதனால் இன்றைக்கி பரவாயில்ல. குக்கரில் அது கலர் மாறினாலும் பரவாயில்லன்னு வச்சோம். பட் ஆனால் ஓகே, நல்ல கலராக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா க்ரீனாக தான் இருக்குது. ஸோ நம்ம குக்கரில் வைக்கலாம். வெயிட் போடாமல் வச்சோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் ஆனால் எனக்கு அவசரமாக காமிக்கணுங்கிறதுனால நான் வெயிட் போட்டேன். என்னாலையும் நிற்க முடியல ரொம்ப. ஸோ டக்குன்னு முடிச்சுட்டு போயிடணும் எனக்கு. அதனால தான். ராதே கிருஷ்ணா, நமஸ்காரம்.